நம்ம தேசம். நில்லு. ஏன் ராசு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் நோட் புக்ல இருந்து பேப்பர் கிடைக்காதுன்னு. போத்தா வேற எங்க பேப்பர் கிடைக்கும்? அதுக்கு என் ரெக்கார்ட் பூ தான் கிடைச்சதா? முதல்ல உனக்கு ராக்கெட் செய்ய சொல்லி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். வாங்க. ஏ பிள்ளை வழி. யாரு உங்க மகனா? ஆமா. பேர் என்ன தம்பி? எஸ்.ஏ. ராஜேந்திரன். அஜரே, இது என் பொஞ்சாதி வெளிநாச்சிய. வணக்கங்க. வணக்கங்க. இது சிவகாமி என் தங்கச்சி. வணக்கங்க. வணக்கம். பிள்ளை கட்டையங்க குளிச்சிட்டு இருக்கா பிள்ளை? என் தம்பி. அது சரிங்க, எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க. நான் யாருன்னு சொல்லுவேன் இல்லைங்களே. வெளி, இவர் பேர் வரதராசன், மருத பக்கத்தை சேர்ந்தவரா. வைகையில் வெள்ளம் வந்துச்சு இல்லை இப்போ, அதில் இவரோட வீடு வாசல் நகை நட்டு அம்புட்டும் அடிச்சுட்டு போயிடுச்சான். மனசு நொந்து போய் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஆமாங்க, உங்கள் ஊர் கருப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் பூமியை மிதிச்சிருக்கேன். அவர் தாங்க ஒரு நல்ல வழியை காட்டணும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. எப்படியோ உங்கள் குறையெல்லாம் எங்கள் கருப்புக்கிட்ட சொல்லிட்டீங்களே, அது நிச்சயம் கைவிடாது. கருப்பு கை விடலைங்க, உங்கள் வீட்டுக்கார ரூபத்தில் வந்து கை கொடுத்துருக்கு. பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் எனக்கு வாத்தியார் வேலை போட்டு கொடுத்துருக்காருல்ல. ஆமாம் பிள்ளை. வாத்தியார் நம்ம வீட்டில் தான் தங்குவார். மேலே கழிவு ரொம்ப காலியாக தானே இருக்கு. பள்ளிக்கூடத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ராசுக்கும் டியூஷன் சொல்லி கொடுத்தா பையா உருப்பிடுவான் பாரு. என்னங்க பையன் இப்படி ஓடுறான்? படிப்புனா உங்கள் பயலுக்கு பிடிக்காது போல இருக்கு. பிள்ளை, வாத்தியார மேலே கூட்டிகிட்டு போய் கழிவு ரொம்ப காட்டு. வாங்க போங்க. நல்லதுங்க. என்னண்ணா இது? ஊர் பேர் தெரியாதனால வீட்டில் கூட தங்க வச்சிருக்க? கட்டையா, உனக்கு உடம்பு வளர்ந்துருக்கிற அளவுக்கு அறிவு வளரலடா. ஆத்தா செஞ்சுட்டு போன காரியத்துக்கு ஊரே நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஏதாவது செஞ்சுதான் வண்டியை ஓட்டணும். இந்த ஆளுக்கு நான் ஏன் வாத்தியார் வேலை போட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? வாத்தியார் என்றவன் ஊருக்கே பொதுவான ஆள். அதனால தான் இந்த ஆளை வீட்டில் தங்க வச்சுக்கிட்டோம்னா ஊரை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் இல்லை? அதுக்கு தான். போப்போ.
உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தாய் தோப்பெல்லாம் எங்க இருக்காங்க? பொண்டாட்டி பிள்ளையா? இல்லை, எனக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க. நான் எங்கள் ஆத்தா முகத்தை பார்த்ததே இல்லைங்க. இருந்த ஒரே தங்கச்சி அப்பா 2 பேரும் வெள்ளத்தில் போயிட்டாங்க. மனசை தேத்திக்குங்க. என்ன பண்றது, எல்லாம் வீதி. என்ன உங்க தங்கச்சியா நினைச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. இது உங்க வீடு மாதிரி, எது வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. சரிம்மா. யார் படம் இது? அது எங்க மாமியார் படம். வேணா அதை கழட்டி ஒரு ஓரமா வச்சிருங்களேன். பரவாயில்ல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே. இருக்காது. It's not possible. Not possible. Not possible. சார், என்ன சார், என்னாச்சு? இது பாருமா, என்னோட முகம். என்னது, உங்க முகமா? சச்சா. ஆமாம்மா, இது என்னோட முகம் தான். இல்ல சார், தாடி வச்ச எந்த முகத்துக்கு கண்ணாடி போட்டாலும் அது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இருக்கும். இல்லைம்மா, இது ஏன் உருவம் தான். பாரு, என் பேர் எழுதிருப்பார், நந்தா. நான் இருந்தா நந்தா, நந்தா இங்க பாரு, சத்யநாராயணா. நம்ம ஹாஸ்பிட்டல் செத்து போனார் அவர், சத்யநாராயணா. சார், இட் மே ஜஸ்ட் பி a coincidence. எப்படிம்மா சம்மந்தமே இல்லாத என்னுடைய உருவம் ஒரு நோட் புக்கில், அப்புறம் இங்கே இந்த குகையில் என் சில அடியில் என் பேர். இல்ல சார், வேணும்னே யாரோ உங்களை குழப்புறாங்க. உங்களை நல்லா தெரிஞ்ச யாரோ ஏற்கனவே இந்த குகையில உங்களை மாதிரியே இருக்கிற இந்த சிலையை வச்சு உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க. இல்லை, சார், இதெல்லாம் போய் சுத்த ஹம்பல். இதை நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கருப்பு சாமிங்கிறதே பெரிய பொருள். கருப்பு சாமிங்கிறது ஒரு மனுஷன் தான். அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். முதல்ல நீங்க ஊருக்கு கிளம்புங்க சார். ப்ளீஸ் ஊருக்கு போங்க. ப்ளீஸ் போங்க.
என்ன நந்தா, இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புரியல ராவுத்தர் பாய், என்னால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி நான் கனவுல பார்த்ததெல்லாம் அப்படியே இங்க நிஜமா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி என் லைஃபே இன்னொருத்தரோட கனவா இருக்குமோன்னு தோணுது. இல்ல சார், இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாம பார்த்த ஸ்கல்ப்சர் உங்களை மாதிரியே இருந்தது கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். இல்லம்மா, அது கடியில் தான் என் பேர் இருந்துச்சே, நீ கூட பாத்தியே. அது யாரா இப்ப சேர்த்திருக்கலாம்ல. உங்களை நல்லா தெரிஞ்ச யாரோ உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க. இந்த ஊர்ல நந்தாவை தெரிஞ்சாலும் நான் ஒருத்தன் தான். ஒருவேளை நான் தான் ஏமாத்துறேனோ என்னவோ. நீங்க என்ன ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை ராவுத்தர் பாய். சார், அசோகனை முன்னாடி எப்ப பாத்திருக்கீங்களா? இல்லம்மா. ஏன்? ஏன்னா இந்த ஊர்ல வாய் பேசாதவன் அவன் தான். எனக்கு அவன் மேல தான் ரொம்ப டவுட்டா இருக்கு. அவன் நடந்துக்கிறது, குகைக்குள்ள தன்னை ஒரு ராஜாவை நினைச்சுக்கிறது, தனக்கு தானே எக்ஸைட் ஆகுறது, எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்த்தா சரியா படல. இதுல என்னம்மா தப்பு? எல்லாரும் செய்யறது தான் அவனும் செய்யறான். எல்லாரும் செய்யறதா? என்ன சொல்றீங்க ராவுத்தரே? ராஜா மாதிரி தலையில கிரீடம் வச்சுக்கிறது, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் எல்லாரும் செய்யறதா? ஆமாம்மா, தங்கிட்ட நிறைய பணம் இருந்தால் இப்படி இருக்கும். தான் மற்றவனை போல இருந்தால் நல்லா இருக்குமே. இப்படியெல்லாம் நினச்சி பார்க்காத மனுஷன் அந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அப்படி யாருமே நினச்சி பார்க்கலன்னா சினிமாலேயும் கதைகள்லையும் கதாநாயகர்களே இருக்க முடியாதம்மா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமா? எல்லாரும் செஞ்சதை தான் அந்த ஊமைன்னு இன்னைக்கு செஞ்சான். அவன் மாட்டிக்கிட்டான், நாம மாட்டிக்கல. என்ன சொல்றீங்க? இப்போ கண்ணாடி முன்னால நின்று ஒரு தரையாவது உருவத்தை பார்த்து நீ பழிப்பு காட்டியிருந்திருப்பல்ல? இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அப்படி நீ பழிப்பு காட்டும்போது நான் பார்த்தா நீ என்ன செய்வ? வெட்கப்படுவேல்ல? அதைத்தான் நீங்க அந்த ஊமைன்னு செஞ்சான். கண்ணாடி முன்னாடி நின்று பழிப்பு காட்டுறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனா தான் ராஜாவா இல்லையன்ற ஆதங்கத்துல கிரீடம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி நடக்கிறது, பாக்குறது, இதெல்லாம் டூ மச். இதுக்கும் ஒன்னே உதாரணம் எடுத்துக்கலாமே. நீ யாருமா? இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? டாக்டர் ரீனா. ஓ, அந்த டாக்டர் பொண்ணா? அடேடே, டாக்டர் அம்மாவா? இப்படி எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஆனா உனக்குள்ள இன்னொரு ஆள் இருக்குல்ல, எழுத்தாளர் இந்திரா. இந்த ரெண்டுல எது நிஜம்? எழுத்தாளர் இந்திராவா இல்ல டாக்டர் ரீனாவா? ரொம்ப குழப்புறீங்களே. குழப்பலம்மா, நல்லா யோசிச்சு பாரு, புரியும். ஒருத்திக்கு எதுக்கு ரெண்டு பேரு? இப்ப என்ன சொல்ல வரீங்க ராவுத்தரே? நேரடியா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, எப்படி உனக்குள்ள ஒரு எழுத்தாளர் இந்திரா, ஒரு டாக்டர் ரீனா, இப்படி ரெண்டு பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி தான் அவனுக்குள்ளேயும் ஒரு ஊமையன், ஒரு அரசன், இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷத்தை மாற்றிக்கிறோம். அப்படி வேஷத்தை மாற்றும்போது குழப்பம் வராத வரைக்கும் சரி. குழப்பம் வரும்போது தான் நாம் மனநோயாளியாக மாறுறோம். அப்போ தான் ஹிஸ்டீரியா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், அப்படி இப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் முத்திரை குத்துறாங்க. இதை நீ ஒத்துக்கிறியா? அப்புறம் என்ன? இது புரிஞ்சதுன்னா அந்த அசோகனோட நடத்தையும் புரியணும், அவனோட வேஷத்துக்கு அர்த்தமும் புரியணுமே. ஓகே ஓகே, கிராண்டட். ஆனா இப்படி தனக்கு தானே நடிக்கிறதுல என்ன கிடைக்குதுன்னு தான் தெரியல. ஏதோ கிடைக்கும். இப்போ நீ இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற கருப்புசாமி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறிய. ஏன்? அதில் உனக்கு என்ன கிடைக்குது? நந்தா இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற குகையெல்லாம் பார்த்து தன்னைத்தானே குழப்பிக்கிறாரே, ஏன்? அதில் அவருக்கு என்ன கிடைக்குது? அதான் எனக்கு புரியல. ஒரு சக்தி என்ன இதுக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. எது உண்மை எது போய் ஒண்ணுமே புரியல. ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, அதுல நாம எல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் எனக்கு தோணுது. நந்தா, கடவுள் நடத்துகிற நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, கதைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வேஷம் கட்டுறோம்,
சரி, நீங்கள் இப்போவே கிளம்புனா தான் இருட்டுறதுக்கு முன்னாலும் ஊர் போய் சேர முடியும். எனக்கும் தொழுகைக்கு நேரம் ஆச்சு. வரேன் ராவுத்தர் பாய். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இந்த ராவுத்தரை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? ஏன் கேட்குற? இல்லை, எனக்கு என்னமோ இவர் மேலே நிறைய டவுட்ஸ் இருக்கு. இவர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை இதில் இழுத்து விடுறாருன்னு தோணுது. எதை வச்சுமா சொல்கிற? இந்த ஊரில் உங்களை தெரிஞ்சவர் இவர் ஒருத்தர் தான். உங்களை மாதிரியே இருக்கிற சிலை இந்த குகையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பைத்தியம் ஆக்கிறதுக்காக ஏதோ பிளான் போடுறான்னு தோணுது. இல்லைம்மா, இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியன் மெடிசன்ஸில் தன்னுடைய ஆராய்ச்சிக்கே நேரம் பத்தலைன்னு என்கிட்ட குறைப்பட்டு இருந்தார். இவரை போய் இல்லை சார், உங்களுக்கும் ராவுத்தருக்கும் ஏதாவது ப்ரொஃபஷனல் ரைவல்ரி, போட்டி, பொறாமை இருக்கா? இந்த ராவுத்தரை பற்றி, அவர் பேக்ரவுண்டை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அலோபதிக் மெடிசனில் என்னை விட ரொம்ப அதிகம் படித்தவருமா அவர். டெல்லி ஏஐஎம்எஸில் பெரிய போஸ்டில் இருந்திருக்காரு. வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த குக்கிராமத்தில் இந்த குடிசையில் வந்து இந்தியன் மெடிசன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போட்டி பொறாமல் இருந்தால் நமக்கு தாமா அவர்கிட்ட இருக்கணும். ஹீ இஸ் வே அபவ் ஆல் தட். சரி வாமா, போகிற வழியில் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், நான் இந்த பக்கம் போனோம். சரி, நான் வரேம்மா. வேண்டாம் சார், திரும்ப வராதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. To a time when our ancestors were not fully human. Scientists call them Homo erectus, upright man. Although Homo erectus has also been found in Africa and Europe, anthropologists have fiercely debated for almost a century where these early Asians came from and whether they belong on our modern family tree. But they do know what Homo erectus looked like based on skulls that have been found. Their eyes were set far apart under a massive brow ridge. Attached to the brow were thick muscles for chewing, which இன்னுமா நீங்க கிளம்பல? formidable jaw. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 தடவை ஃபோன் வந்துருச்சுங்க. 25% bigger than உங்களை தான். revealed that Homo கூப்பிட்டியா பத்மா? erectus probably என்னாச்சு relied on உங்களுக்கு? their teeth ஒன்றும் இல்லை. to grip and pull என்ன போட்டோ இதெல்லாம்? such as animal eyes. கல்வெட்டு, சிலைங்க. அந்த நோட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா? சொல்லுங்க. ஆமாம், இன்னும் இதையெல்லாம் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே, விட்டுருங்க ப்ளீஸ். இல்லை, இந்த கல்வெட்டு இதிலெல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறேன். இல்லைங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்பவே இதை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எரிச்சிருங்க. தூக்கி எறிஞ்சிடுறேம்மா, சீக்கிரமே தூக்கி எறிஞ்சிடுறேன். Where did these primitive humans come from? Did they originate in Asia or migrate from somewhere else? என்னங்க, Search for the origin கரிகா கூட எடுத்துட்டு போறீங்க? of ancestors continues. நான் ப்ரீஃப் கேஸ் நினச்சிட்டேன். உங்க பிரீஃப் கேஸ் எங்க? அது ஹாஸ்பிட்டலில் விட்டேன். World. Only on the